அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேரப்பாரு பொய்யாமொழி பண்றதெல்லாம் பொய் பிரார்த்தனம் அது பொய்யாமொழின்னு ஒரு பேர் வேற. ஒவ்வொரு ஆண்டும் 2300 கோடி ஒதுக்கப்படுற இடத்துல 1740 கோடி திருடப்படுதுன்னா சுமார் இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இவர் தான் அதோட அமைச்சர், வேற யாரும் கிடையாது. ஊர்ல ஏகப்பட்ட படம் எங்களுக்கு போனாலும் போட்டோ எடுக்க வேண்டியது, வீடியோ எடுக்க வேண்டியது, டக 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 இந்த வீடியோ சகட்டாலத்துல குறைச்சல் வச்சுக்கணும், விளம்பரத்திலேயே இந்த கவர்மெண்ட் ஓடுது. இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமா மட்டும் 9200 கோடி ரூபாயை ஆட்டை போட்டிருப்பாங்க. 9200 கோடி ரூபாயை போலி கணக்கு எழுதி வராத மாணவர்கள் வந்து சாப்பிடாத மாணவர்களை அந்த கணக்குல சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து ஒதுக்கப்பட்டதா சொல்லி அந்த உணவு தயாரிக்க தேவையான சப்ளை இல்லையா சப்ளை கொடுத்ததா சொல்லி கவர்மெண்ட்ல கணக்கு எழுதி 9200 கோடி ரூபாயை அவங்க வீட்டை கொண்டு போயிட்டாங்க. இது புரியுதா எவ்வளவு? நீங்க ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல தப்பான கணக்கு நினைச்சாங்க. இதை எடுத்து நாங்க பார்க்கும் போது இதோட கொள்ளையோட அளவு எவ்வளவு தெரியுது? இவ்வளவு பெருசு. 9200 கோடி ரூபாய் மதிய உணவு திட்டத்தின் மூலம் மட்டும் நீங்க கொள்ளையடிக்கிறீங்கன்னா இந்த அரசு பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 50,000 கோடி 48,000 கோடி.